ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். பெருமாளுக்கும் சனிக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். பெருமாளுக்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் கருதப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபட்டால் சிறப்பான வரங்களை தந்து துன்பங்களை நீக்கி ஆனந்தம் தருவார் அப்படின்றது சாஸ்திரம். மேலும் 7.5 சனியால் பிடிக்கப்பட்டவர்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்தோம் அப்படின்னா அந்த சனியின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். இந்த நிலையில் பெருமாளுக்கும் சனிக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது என்பதை பார்க்கலாம். அதாவது துவாரபக யுகம் முடிந்து கலியுகம் பிறந்தபோது திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவர் சனி பகவானிடம் பூலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் நீ யாரை வேண்டுமானாலும் நீ துன்பப்படுத்து, ஆனால் திருமலைக்கு மட்டும் சென்று விடாதே என்று கூறிவிட்டு நாரத மகரிஷி நாராயண நாராயண என பாடிக்கொண்டே சென்று விட்டாராம். அப்போது சனி பகவானுக்கு நம்மை மீறி யார் பெரியவராக திருமலையில் இருக்கிறார், அவருக்கு என்ன அவ்வளவு பெரிய சக்தியா என்ற ஆணவத்துடன் உடனே போய் பார்க்க வேண்டுமே என்ற அவசர கதியில் திருமலைக்கு சென்றார் சனி பகவான். திருமலையில் கால் பதித்த சனி பகவான் 1000 வாட் மின்சாரத்தில் கை வைத்தது போன்று பலமாக தூக்கி வீசப்பட்டார். பல மணி நேரமாக மூர்ச்சையாகி கிடந்த சனி பகவானுக்கு மூர்ச்சை தெளிந்ததும் மயக்கம் தெளிந்ததும் திருமலைக்கு அதிபதியான பெருமாள் என்பதே அவருக்கு நினைவு வந்தது. அதையடுத்து திருவேங்கடனாக இருக்கின்ற மகாவிஷ்ணுவின் பாதம் பணிந்து சனி பகவான் மன்னிப்பு கேட்டார். என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது என்று நிபந்தனையுடன் சனி பகவானுக்கு பெருமாள் மன்னிப்பு வழங்கினார். அதையடுத்து உங்களின் உண்மையான பக்தர்களை நான் என்றும் துன்புறுத்த மாட்டேன் என்று சனி பகவான் கூறினாராம். மேலும் புரட்டாசி தான் பிறந்த புரட்டாசி சனிக்கிழமை தினத்தை பெருமாளுக்கு உகந்த தினமாக கருதி பக்தர்கள் வணங்கினால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சனி பகவான் பெருமாளிடம் வரம் வாங்கினார். அதனால தான் சனியின் கோரிக்கையை ஏற்ற பெருமாளும் அன்று முதல் புரட்டாசி சனிக்கிழமை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டார். அத்துடன் அன்று முதல் அனைத்து சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த நாளாக இன்று வரை நாம் பூஜைகள் செய்து அவரை வணங்கி வருகின்றோம். சனி கிரகத்தை கட்டுப்படுத்துவராகவும் சனிக்கு அதிபதியாகவும் பெருமாளே இருப்பதால் தான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த தினமாக கருதப்படுகிறது. கோவிந்தா கோவிந்தா. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும்